ஆக அந்த மக்களுடைய தெரியும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் ஒன்றொன்றாக எங்களுடைய முதலமைச்சராகின்ற தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எங்களை பணியாற்ற வைத்தார்கள். மக்களும் அங்கே மகிழ்ச்சியாக இருந்தார்கள். விவசாயிகள் போராட்டம் இல்லாமலே வாழ்ந்தார்கள். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் எவ்வளவு அழகாக ஒரு திரைக்கதையை தயார் பண்ணுவாருன்னு நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அழகான திரைக்கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார். அதுவும் விவசாயிகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் 5 ஆண்டுகளில் போகிற போக்கில் ஒரு திரைக்கதை வசனம் ஒன்று சொன்னார். போன ஆட்சியிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் விவசாயிகள் 309 கோடிக்கு நீங்கள் நெல் சேமிப்பு கிடங்கள் அமைப்பீங்கன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுன்னு பல இடங்களில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தஞ்சாவூர்லேயே அண்ணங்கிட்டலாம் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அதெல்லாம் என்ன ஆச்சுன்றதை பற்றி சொல்லலை. வாகன போக்குவரத்து இருக்கு பார்த்தீங்களா, அந்த கொள்முதல் செய்துவிட்டு வாகன போக்குவரத்து செய்யக்கூடிய பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணாங்க. அதெல்லாம் அண்ணன் கண்ணுக்கு வரவே இல்லையா என்னன்னு தெரியல. கரும்புக்கு ஒரு விலை நிர்ணயம் செய்துவிட்டு கரும்புக்கு ஒரு விலை நிர்ணயம் அரசாங்கம் செஞ்சா அந்த விலைக்கு கீழே இன்னொரு விலையை அதிகாரிகள் நிர்ணயம் செய்து கருது கொள்முதல் செய்ததாகலாம் அன்னைக்கு விவசாயிகள் போராடினாங்க, பிரச்சனை பண்ணாங்க. அதையும் அண்ணன் மறந்துட்டாரு போல. இப்படி ஐயா விவசாயிகள் சொன்னதான் சொல்றேன், இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இதுல அண்ணா அழகா சொன்னார் யார் யாரெல்லாம் விவசாயிகள்னு சொன்னாரு. அதுல ஒரு முக்கியமான விவசாயி அண்ணன் மறந்துட்டாரு. எல்லாரும் விவசாயிகள் அண்ணன் ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்லும் போது ஒரு முக்கியமான விவசாயியை மறந்துட்டாரு. கரும்பு தோட்டத்துக்குள்ள கான்கிரீட் போட்டு நடந்த விவசாயியை பத்தி அண்ணன் சொல்ல மறந்துட்டாரு.